அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அஞ்சல் துறைக்கு அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு இல்லையா? ஸோ இப்போது இதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே எப்போ வரும்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து அதாவது போஸ்ட் ஆஃபீஸுக்கான முதல் மெரிட் லிஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓப்பன் ரிசல்ட் வந்து விட்டுட்டாங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸ் துறை வேலைவாய்ப்புக்கு, ஸோ அதே மாதிரி எப்படி நம்ம இந்த ரிசல்ட் வந்து செக் பண்ணுறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து இந்த மெரிட் லிஸ்ட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு. ஸோ அது என்னென்ன, ஸோ அதில் வந்து பார்த்திங்கனாக்கா அது வந்து திருத்தப்படுமா, ஸோ அப்படின்றத பற்றியும், அதே மாதிரி நிறைய பேர் இதில் வந்து செலக்ட் ஆகாமல் இருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவான விளக்கத்தையும் இந்த ஒரு வீடியோவில் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். அதே மாதிரி வந்து யாரெல்லாம் எப்படி செலக்ட் ஆகிருக்கீங்க, ஸோ இதை பற்றின தெளிவான விளக்கத்தை சொல்ல போகிறேன். செலக்ட் ஆகாதவங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு என்ன வேலைக்கு அப்ளை பண்ணணும், இது எல்லா தகவலுமே தெளிவாக சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ வீடியோவை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு வந்து நீங்கள் இப்போ தான் முழுமையாக வீடியோ பார்க்குறீங்க, புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பேருக்காவது நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னா இந்த அஞ்சல் துறைக்கான ரிசல்ட்டுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நம்ம வீடியோஸ் சிம்பிளாக வந்து ஈஸியாக எப்படி வந்து ரிசல்ட் வந்து பார்க்குறதுன்றதை தெளிவாக வந்து சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜிடிஎஸ் பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இங்கே திரும்ப காமிக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நியூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களே, ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் எந்தெந்த எல்லா டிஸ்ட்ரிக்குமே, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன மாநிலத்துக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மாநிலத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து முதல்ல வெளியிட்டுட்டாங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா தமிழ்நாட்டில் இருக்கிற பிடிஎஃப் தான் நமக்கு வந்து ஓப்பன் பண்ணணும் இல்லையா? ஸோ அதை நான் வந்து இங்கே வந்து தமிழ்நாடுன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். முதல்ல என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இங்கே வந்து கீழே வந்து ஜிடிஎஸ் ஆன்லைன் இருக்கு இல்லையா, என்கேஜ்மெண்ட், அதை கொடுத்தீங்கன்னா இது வந்துடும். இந்த லிங்க், அதாவது ஃபஸ்ட்டு இந்த பேஜுக்கு நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னா, இந்த லிங்க் வந்து நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து டச் பண்ண உடனே இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க, சரிங்களா? இந்த பேஜுக்கு வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட், அதை டச் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மாநிலமும் ஓப்பன் ஆகிடும். இங்கே வந்து தமிழ்நாடு அப்படின்றது இல்லையா, அதை கொடுத்தீங்கன்னா அடுத்து இன்னொரு பேஜ், அதாவது இன்னொரு ஆப்ஷன் காமிக்கும், லிஸ்ட் அவுட் த ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட், மெரிட் லிஸ்ட் 1ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 வந்து ஓப்பன் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண சொல்லும் பிடிஎஃபை. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிடிஎஃப் மாதிரி நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், இதுதான் அந்த பிடிஎஃப், ஓகேங்களா? அஞ்சல் துறை, அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்புக்கான அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து மெரிட் லிஸ்ட் 1 வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ, ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ, சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கனாக்கா எப்படி நம்ம செலக்ட் ஆகிருக்கோம் இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி நம்ம செக் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதில் வந்து என்ன குளறுபடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா அரக்கோணம் அப்படின்றது இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா 100% வந்து பார்த்திங்கனாக்கா 2 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. இது எதனால் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா, அதாவது பார்த்திங்கன்னா போன வருஷத்துக்கு, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், கொரோனா வந்தது இல்லையா? அதில் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா பாஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஆல் பாஸ் போட்டு அது எல்லாருமே பார்த்திங்கன்னா 100% வந்திருக்கும். அப்படி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக யாருமே வந்து இதை வந்து செலக்ட் பண்ணலை, கம்ப்யூட்டர் தான் பண்ணதுனால பர்சன்டேஜ் கணக்கில் வந்து 100க்கு 100% வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெரிட் ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணியிருக்கு. ஏன்னா இங்கே 100ன்னு போட்டு வந்தது இல்லையா? இங்கே பாருங்கள், மினிமம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 100, இங்கே மேலே ஒரு தொடர்ந்து 2 100, அடுத்து 1 விட்டு திருப்பி 100, அதில் ஒரு 3 பேர் ஆச்சா? இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா 100லேயே வந்துட்டுருக்காங்க. ஸோ இதில் 100 வந்த எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கே பாருங்கள், நிறைய வந்து பார்த்திங்கனாக்கா 100ல் வரும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க கொரோனா ஆல் பாஸ்ன்றதுனால அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வந்து வேண்டாம். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து அப்டேட்டாக கொடுக்குறது. அதேமாதிரி ரிசல்ட் வந்து எல்லாருமே பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து செலக்ட் ஆகிருக்கேனா இல்லையான்னு சொல்லி எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, மேலே வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணுற மாதிரி வரும். 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ரிசல்ட் வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே இருக்கு இல்லையா, ஸோ 24 ஸோ 244 டேட் ஆஃப் பர்த்து, ஸோ இது எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரிஜிஸ்டர் நம்பரை வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் செலக்ட் ஆகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் இந்த பிடிஎஃப் வேணுமோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட் பார்க்க தெரியாதவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், அதில் நோட் பண்ணிக்கோங்க. 93 44 77 38 60 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நான் வந்து பிடிஎஃப் அனுப்பிவிட்றேன். ஈஸியாக நீங்கள் பார்த்துக்க முடியும். அதேமாதிரி உங்களுக்கு பார்க்க தெரியலனா நானே பார்த்து விட்றேன். ஓகேங்களா? ஓகே, இதான் அப்டேட்டு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பேர் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம். அடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.